ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சோதனையும் நம்பிக்கையும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியை நோக்கி கப்பலில் பயணம் செய்த போது பல நாட்களாக கப்பல் பலவித சோதனைகளை கடந்து சென்றது. பெருங்காற்று, தொடர்மழை, கப்பற் சேதம் என தொடர்ந்து சிக்கலான வாழ்வா சாவா என்ற போராட்டமான சூழ்நிலைகள் வழியாக பயணம் தொடர்ந்தனர். அந்த கப்பலில் பவுலோடு இன்னும் நூற்றுக்கணக்கானோர் பயணம் செய்தனர். அனைவரும் ஒரே விதமான சோதனையான சூழ்நிலையையே சந்தித்தனர். ஆயினும் அந்த போராட்டமான பதட்டமான சூழ்நிலையில் பவுலும் மற்றவர்களும் ஒரே விதமாக காணப்படவில்லை. பதட்டம், பீதி, நம்பிக்கை இழப்பு, சோர்வு, மரண பயம், குழப்பம் ஆகியவை மற்ற பிரயாணிகளை கடுமையாக தாக்கியது. ஆனால் பவுலிடமோ நம்பிக்கை, தெளிவு, உறுதி, தைரியம் ஆகியவை காணப்பட்டன. எனவே தனி மனிதனாக மிக குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டு மற்றவர்களுக்கும் நம்பிக்கையூட்டினான். இந்த வித்தியாசத்திற்கு காரணம் என்ன? பவுலோடு தேவ பிரசன்னம் இருந்தது. மிக கொந்தளிப்பான நிலையின் நடுவிலும் தேவ ஐக்கியத்தை அவனால் உணர முடிந்தது. பவுலுக்காக தேவன் அந்த கப்பலை ஆபத்துகளற்ற சூழ்நிலை வழியாக சௌகரியமாக போகச் செய்யவில்லை. ஆனால் சிக்கலான அந்த வேளையிலும் பவுலுக்கு தம்முடைய பிரசன்னத்தை அளித்து ஒரு நம்பிக்கையோடு அந்த பயணத்தை தொடரச் செய்தார். சில நேரங்களில் எல்லோருக்கும் நடப்பது போலவே சோதனையான காரியங்கள் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கும் நடக்கின்றன. தேவன் தம்முடைய வல்லமையினால் எதிர்மாறான சூழ்நிலைகளை மாற்றி விடுவதில்லை. அது சற்று புரிந்து கொள்வதற்கு முடியாத காரியமே. ஆயினும் எல்லாரை போல தம்மை பின்பற்றுகிறவர்களும் அலசடிப்பட்டு நம்பிக்கை இழந்து போக விடுவதில்லை. தம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை அவர்கள் இருதயங்களுக்குள் வெளிப்படுத்தி பயப்படத்தக்க சூழ்நிலைகளிலும் குழப்பமான நேரங்களிலும் வித்தியாசமான தைரியத்தையும் நம்பிக்கையையும் தெளிவையும் அளிக்கின்றார். எனவே மற்றவர்களைப் போல அல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு பயணத்தை தொடர உதவி செய்கின்றார். எனவே சோதனைகளை விலக்கி போடுகின்ற ஒரு தேவனாக அவரை நாம் பார்க்க இயலாத வேளையிலும் சோதனைகளை நம்பிக்கையோடும் தெய்வீக சமாதானத்தோடும் கடந்து செல்ல உதவி செய்கிற ஒரு தேவனாக அவர் வெளிப்படுவது நிச்சயம். அதுவே நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துவதாக. சிந்தனைக்கு: தேவனுக்கு முன்பாக அழுது உன் இருதயத்தை காண்பி, அதனால் அடைந்த ஆறுதலை பிறருக்கு காண்பி. தேவனுக்கு முன்பாக அழுது உன் இருதயத்தை காண்பி, அதனால் அடைந்த ஆறுதலை பிறருக்கு காண்பி.